ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான குற்றச்செயல்கள், இந்த போதை கடத்தல் சாதிக்கு பாஷா தொடங்கி இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்புறுத்தல் வரைக்கும் முக்கியமான ஆளுங்க கூட இந்த குற்றவாளிகளை கூடயே வச்சிருப்பாங்க போல இருக்கு. கூடயே வச்சிருப்பாங்க, போட்டோவும் எடுத்துக்குவாங்க. மு.க. ஸ்டாலினுக்கும் தெரியும், உதயநிதிக்கும் தெரியும், அமைச்சர்களுக்கும் தெரியும். இவர்களை எவையெல்லாம் இந்த முக்கியமான குற்றத்தில் மாட்டினானோ, நாங்க பொய்யெல்லாம் சொல்லலீங்க, உண்மையாலுமே போட்டோ ஆதாரத்தோட இருக்கு. சாதிக்கு பாசாவே போதும் அதுக்கு. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனைக்கும் ஒரு தன் காரணம், அதுவும் உதயநிதி கூட நின்று போட்டோ எடுத்திருக்கிறான். அப்ப உதயநிதிக்கும் அவருக்கும் லிங்க் இல்லாமலே போட்டோ எடுக்கிற அளவுக்கு போயிருப்பான். இது எல்லாமே திமுகவில் கையால் ஆகாத தனத்தை தான் காட்டுது. குற்றவாளிகளை கூட வச்சுக்கிட்டே குற்றங்களை செய்ய சொல்லிட்டு பாவப்பட்ட பெண்ணு புகார் கொடுக்க போகுது காவல் அலுவலகத்துக்கு. அந்த பெண்ணையே அசிங்கப்படுத்துற மாதிரி எஃப்ஐஆர்ல எழுதுறாங்கன்னா, அப்ப நிச்சயமா காவல் அதிகாரி இதை செய்திருக்க மாட்டாரு. அடிச்சு சொல்றேன், யாரோ ஒரு திமுக அமைச்சர் முக்கியமான புள்ளி சொல்லிதான் புகார் கொடுக்க போன அந்த பெண்ணு மேலேயே அசிங்கமா எஃப்ஐஆர்ல எழுதி, இப்ப அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அந்த பெண்ணை பெற்ற தாயார் தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படிங்க பாதிக்கப்பட்ட பெண்ணு புகார் கொடுக்க வருவாங்க? இனி தவறே நடந்தாலும் இனி எந்த ஒரு பெண்ணுமே காவல் அலுவலகத்தில் போயிட்டு புகார் கொடுக்க போக மாட்டாங்க. புகார் கொடுத்தா நம்மளை அசிங்கப்படுத்திடுவோம் சொல்லிட்டு நிச்சயம் எல்லாரும் பயப்படுவாங்க. கையாலாகாத திமுக அரசு இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. எவனு கண்டுபிடிச்ச அவன் மேல நடவடிக்கை எடுப்பாரா மு.க. ஸ்டாலின்? எப்படிப்பட்ட நம்ம முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் நம்ம பெற்றுக்கிறோம் பாருங்க. ஒரு எஃப்ஐஆர் போடுறானுங்க, அந்த எஃப்ஐஆர்ல ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்திருக்கிறாங்கன்னா முதலமைச்சர் உடனடியாக அதுல நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா? கையால் ஆகாத ஒரு திமுக அரசை தான் திராவிட மாடல்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிக்கிட்டு திரியிறானுங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல நிச்சயம் அவர் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறார் என்றால், அவர் செருப்பு போட மாட்டேன், திமுக அரசை அகற்றும் வரைன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா 2026 இதற்கு ஒரு பலன் நிச்சயம் கிடைக்கும். அது அண்ணாமலையால் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயம் சாதிப்பார். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா செல்வாண்டா, ஸ்டார் தமிழண்டா.